கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நவம்பர் 13 எலன் ஜி ஒயிட் அம்மையார் அவர்களுடைய மாரநாதா புத்தகம், பக்கம் 633. இன்றைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பானது வாழ்வளிக்கும் கனி. வசனம் வெளிப்படுத்துதல் 22வது அதிகாரம் 2வது வசனம். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமடைகிறதற்கு ஏதுவானவைகள். ஏதேன் தோட்டத்திலிருந்து ஜீவ விருட்சத்தின் கனி மனித சக்திக்கு அப்பாற்பட்ட குணாதிசயத்தை கொண்டிருந்தது. அதை புசித்தால் என்றென்றும் ஜீவிக்கலாம். அதன் கனி மரணத்தை முறிக்கும் மருந்தாகும். பாவம் பிரவேசித்த பின்பு பரலோக தோட்டக்காரர் ஜீவ விருட்சத்தை பரலோகத்திலே நாட்டி வைத்தார். தேவனை நேசித்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற மீட்கப்பட்ட பரிசுத்தவான்கள் நகரத்தின் வாசல்கள் வழியாக பிரவேசித்து ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உடையவர்களாக இருப்பார்கள். நம் முதல் பெற்றோர்கள் அவர்களது விழுகைக்கு முன்பாக சுதந்திரமாக புசித்தது போன்று அவர்கள் அதை சுதந்திரமாக புசிப்பார்கள். பறந்து விரிந்த அழியாமையுள்ள அம்மரத்தின் இலைகள் மக்கள் ஆரோக்கியமடைகிறதற்கு ஏதுவானவைகள். அந்த இலைகள் அவர்களை ஆரோக்கியமாக வைத்திருப்பதினால் வியாதி, வருத்தம், மரணம் இவைகளை எல்லாம் அவர்கள் மறுபடியும் அனுபவிக்க மாட்டார்கள். ஏனெனில் ஜீவ விருட்சத்தின் இலைகள் அவர்களை குணமாக்கிவிட்டது. ஆண்டவருடைய கற்பனைகளை மீறினதினாலே நம் முதல் பெற்றோர் இழந்து போன அதிகாரத்தை, வருத்தம், கடும் உழைப்பு, வேதனை, உபத்திரவத்திற்குட்பட்டிருந்து சாபத்திற்கடியில் வருத்தத்தோடு இருந்த மீட்கப்பட்டவர்கள் மீண்டும் பெற்றுக்கொண்டு அதன் கனியை புசிக்கும்படி ஜீவ விருட்சத்தை சுற்றிலும் கூடும் பொழுது இயேசு தமது ஆத்மா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். இனிமேல் அந்த அதிகாரம் அவர்களை விட்டு ஒருபோதும் நீங்காது. ஏனெனில் பாவம் செய்யும்படி அவர்களை சோதித்த பிசாசானவன் 2ஆம் மரணத்தினாலே அழிக்கப்பட்டான். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு இருந்த ஒரே நிபந்தனை தேவனுடைய அனைத்து கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்பதே. கீழ்ப்படியாமையினால்தான் ஆதாம் விழுந்து போனான். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கீழ்ப்படியும் பொழுது அது மனுஷனுக்கு பரிபூர்ணமான குணங்களை கொடுத்து ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரமுள்ளவர்களாக்குகிறது. மீண்டும் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கான நிபந்தனைகள் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரமுள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்பதாக யோவானுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த சாட்சியிலே தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. நீண்ட காலமாக இழந்து போன ஏதேனிலுள்ள ஜீவ விருட்சம் மீண்டும் கிடைக்க பெற்று மானிட இனத்தின் தொடக்க கால மகிமையின் முழு வளர்ச்சிக்கு மீட்கப்பட்டவர்கள் வளருவார்கள். நெடு நாட்களாக தங்கியிருந்த பாவத்தினுடைய சாபத்தின் சுவடுகள் அகற்றப்படும். கிறிஸ்துவின் உண்மையான பிள்ளைகள் தேவனாகிய ஆண்டவருடைய அழகிலே காணப்பட்டு மனதிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் அவருடைய பரிபூரண சாயலை பிரதிபலிப்பார்கள். நீண்ட காலமாக நம்பப்பட்ட, மிகவும் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து மனதிலே தியானித்த, ஆனால் முழுமையாக ஒருபோதும் புரிந்து கொள்ளக்கூடாத மீட்பு, ஆம், அதிசயமான மீட்பு. ஆமென்.